மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். மற்றொரு அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். அமெரிக்காவின் சிறார் பாலியல் குற்றவாளியின் கோப்பில் பிரதமர் மோடி பெயர் இடம்பெற்ற விவகாரம் தொடர்பாக நாடாளுமன்றத்தில் எழுப்ப காங்கிரஸ் முடிவு செய்திருப்பதாக தகவல் வெளியாக இருக்கிறது. ஜெஃப்ரி எப்ஸ்டீன் ஃபைல்ஸில் பிரதமரின் பெயர் இடம்பெற்றதால் சர்ச்சையான நிலையில் அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சுப்புராமன். சுப்புராமன், வணக்கம். முழு விவரம். வணக்கம். எப்ஸ்டீன் ஃபைலில் பிரதமர் நரேந்திர மோடியின் பெயர் இடம்பெற்றுள்ளதால் காங்கிரஸ் கட்சி இன்று நாடாளுமன்றத்தில் ஒத்திவைப்பு தீர்மானம் கொடுக்க இருப்பதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அமெரிக்காவை சேர்ந்த ஜெஃப்ரி எப்ஸ்டீன் சிறார் பாலியல் குற்றவாளி ஆவார். அதே போல ஜெஃப்ரி எப்ஸ்டீனுடன் தொடர்பு இருந்ததாக கூறப்படும் செல்வந்தர்கள், அரசியல் பிரமுகர்கள், வணிக தலைவர்கள் பற்றிய குறிப்புகள், அதே போல அவர் பயணித்த விமானத்தில் யார் யார் பயணித்தார்கள் என்ற பதிவுகள், பாதிக்கப்பட்டவர்கள் வாக்குமூலங்கள், அவருடைய உதவியாளர்கள் தகவல்கள் உள்ளிட்ட விவகாரங்கள் எல்லாம் சேகரிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அமெரிக்காவை சேர்ந்த சிறார் பாலியல் குற்றவாளியான ஜெஃப்ரி எப்ஸ்டீன் கோப்பில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி பெயர் இடம்பெற்றுள்ளதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி பெயர் இடம்பெற்ற விவகாரத்தை நாடாளுமன்றத்தில் எழுப்ப காங்கிரஸ் கட்சி முடிவு செய்திருப்பதாகவும் தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பாலியல் குற்றவாளி ஜெஃப்ரி எப்ஸ்டீன் கோப்புகளில் பிரதமர் நரேந்திர மோடியினுடைய பெயர் இடம்பெற்றதால் ஒரு பெரும் சர்ச்சையானது ஏற்பட்டிருக்கிறது. இந்த விவகாரம் தொடர்பாக நாடாளுமன்றத்தில் விவாதிக்க கோரி காங்கிரஸ் கட்சி நோட்டீஸ் அளித்திருப்பதாகவும், குறிப்பாக தமிழ்நாட்டைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர் மாணிக்கம் தாக்கூர் மக்களவையில் ஒத்திவைப்பு நோட்டீஸ் அளித்துள்ளதாகவும் நமக்கு தகவலானது கிடைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக நாடாளுமன்றம் நேற்று பட்ஜெட்டானது தாக்கல் செய்யப்பட்டது. இன்றைய நடைபெறக்கூடிய நாடாளுமன்ற விவகாரத்தில் குறிப்பாக மாணிக்கம் தாக்கூர் இந்த ஒரு ஒத்திவைப்பு நோட்டீஸை கொடுத்திருப்பதாகவும், அந்த கோப்பில் எப்படி பிரதமருடைய பெயர் இடம்பெற்றது உள்ளிட்ட விவகாரங்கள் குறித்து கேள்வி எழுப்பியிருப்பதாகவும் காங்கிரஸ் கட்சி முடிவு செய்திருப்பதாக நமக்கு தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி சுப்புராமன். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.